कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 69வது ஸ்லோகம் தொடங்கி 74 ஸ்லோகம் வரை பார்க்கலாம். ஜம்பினி ஜிரும்பினி ஜம்பகாரிணி கணகாரிகா ஷரணி சக்ரிகானந்தா சர்வவ்யாதி சிகித்சகி தேவகி தேவசங்காஷா வாரிதிஹ் கருணாகரா ஷர்வரி சர்வசம்பன்னா சர்வபாப பிரபஞ்சனி ஏகமாத்ரா த்விமாத்ரா ச த்ரிமாத்ரா ச ததா பரா ததா அபரா அர்த்தமாத்ரா பரா சூக்ஷ்மா சூக்ஷ்மார்த்தார்த்த பராபரா ஜம்பினி ஜிரும்பினி ஜம்பகாரிணி கணகாரிகா ஷரணி சக்ரிகானந்தா சர்வவ்யாதி சிகித்சகி தேவகி தேவசங்காஷா வாரிதிஹ் கருணாகரா ஷர்வரி சர்வசம்பன்னா சர்வபாப பிரபஞ்சனி ஏகமாத்ரா த்விமாத்ரா ச த்ரிமாத்ரா ச ததா பரா அர்த்தமாத்ரா பரா சூக்ஷ்மா சூக்ஷ்மார்த்தார்த்த பராபரா ஜம்பினி ஜிரும்பினி ஜம்பகாரிணி கணகாரிகா ஷரணி சக்ரிகானந்தா சர்வவ்யாதி சிகித்சகி தேவகி தேவசங்காஷா வாரிதிஹ் கருணாகரா ஷர்வரி சர்வசம்பன்னா சர்வபாப பிரபஞ்சனி ஏகமாத்ரா த்விமாத்ரா ச த்ரிமாத்ரா ச ததா பரா அர்த்தமாத்ரா பரா சூக்ஷ்மா சூக்ஷ்மார்த்தார்த்த பராபரா ஜம்பினி அசுரர்களை துவம்சம் செய்யக்கூடியவள். ஜம்ப அப்படின்னா அழித்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். அப்போது அசுரர்களை துவம்சம் செய்யக்கூடியவள் ஜம்பினி. இன்னொரு விதமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பக்தர்களின் தடைகளை தகர்க்கக்கூடியவளாக இருக்கிறாள் அம்பாள். அடுத்து ஜிரும்பினி விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவள் அல்லது எக்ஸ்பான்ஷன்னு சொல்லக்கூடிய விரிவடையக்கூடியவள். விரிவடைகிறது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியவள். சேத்தன அச்சேதன எல்லா பொருள்களுக்குள்ளேயும் வியாபித்து இருக்கக்கூடியவள். ஜிரும்பகாரிணி சிருஷ்டியும் போது இந்த பிரபஞ்சத்தை அவ்வளோ பெரிய வால்யூமோடு உருவாக்கக்கூடியவள் அவள் ஜிரும்பகாரிணி. அப்போது பிரபஞ்சத்தை படைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். கணகாரிகா அதே மாதிரியே பிரபஞ்சத்தை படைத்த உடனே தேவர்களின் கூட்டத்தை உருவாக்கியவள். சிவபெருமானுக்கு பூதகணங்கள் ஒத்தொத்தருக்கும் என்னென்ன கணங்கள் இருக்குமோ அந்த கணங்களின் கூட்டத்தை உருவாக்கியவள் அம்பாள். ஷரணி ஷரணின்னா அடைக்கலம் தருபவள். நம்ம எல்லாம் சரணம் சரணம்னு சொல்கிறோம் இல்லையா. சரணம்னு ஒன்று இருக்குது, சரணம்னு ஒன்று இருக்குது. சரணம்ங்கிறது பாத கமலங்கள், பாதத்தை மட்டும் திருவடியை மட்டும் சொல்கிறது சரணம். சரணம் அப்படிங்கிறது சரணாகதியை சொல்கிறது. அடைக்கலம் நீயே சரணாகதி என்று சொல்கிறோம் இல்லையா. அந்த சரணாகதியை சொல்கிறது சரணம். அந்த சரணாகதிக்கு அடைக்கலம் தரக்கூடியவள் ஷரணி. தன்னை நம்பி வந்த பக்தர்களை காக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். சக்ரிகா கையில் அந்த ஒரு சக்கரத்தை தாங்கக்கூடியவள். காலச்சக்கரம் பிரபஞ்சத்தை படைத்ததுலேருந்து அதை அழிக்கும் வரைக்கும் உள்ள அந்த காலச்சக்கரத்தை தாங்குபவளாக அம்பாள் இருக்கா. அனந்தா அனந்தான்னா தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, எல்லையற்றவள் அப்படின்ற அர்த்தம். சர்வ வியாதி சிகித்சகி இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாமா. அனைத்து விதமான வியாதிகள் மனோவியாதி உள்பட உடலில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் மனசு சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா விதமான வியாதிகளுக்கும் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறாள் அம்பாள். சர்வ வியாதி சிகித்சகி. அடுத்து 70வது ஸ்லோகம். தேவகி
கிருஷ்ணருடைய தாயான தேவகி வடிவாக வந்தவள், அவதாரம் எடுத்து வந்தவள், தேவர்களால் துதிக்கப்படுபவள். தேவ சங்காஷா, தேவர்களுக்கு நிகராக தேஜஸும் ஒளியும் இருக்கக்கூடியவள். வாரிதி, வாரிதின்னா கடல்னு அர்த்தம். பார்க்கடலில் உதித்தவள் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பார்க்கடலில் உதித்ததுனால செல்வத்தினுடைய பெருங்கடலாக இருக்கக்கூடியவள், அதனால் வாரிதி. கருணாகரா, கருணையே உருவானவள். என்னென்ன பக்தர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக கருணையே உருவமாக இருக்கக்கூடியவள் கருணாகரா. ஷர்வரி, இரவு நேரங்களில் சந்திரன் எப்படி குளிர்ச்சியாக இருக்கோ அது மாதிரி குளிர்ச்சியை தரக்கூடியவள். இப்போது பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம் அப்படின்னா அதை மறைத்து அதை போக்கி அதை ஆனந்தத்தை தரக்கூடியவள். சர்வசம்பன்னா, அனைத்து விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் மங்களங்களையும் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடியவள் சர்வசம்பன்னா. சர்வ பாப பிரபஞ்சனி, நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் சுக்குநூறாக உடைத்து அழிக்கக்கூடியவள். ஸோ எல்லா பாவங்களையும் பண்ணிவிட்டு அம்பாளை வேண்டினா சரியாக போச்சா அப்படின்னா, மன்னிக்கவே முடியாத பாபம், கர்ம வினையை தூண்டக்கூடிய பாபம்ன்றதெல்லாம் தனி கேட்டகிரி. இதெல்லாம் அறியாமல் செய்த பிழைகளில் வரும் இந்த பாவங்கள் எல்லாமே சிறிய வயதிலேயோ இல்லை நம்மளையும் அறியாமல் சில கலியுகத்தினுடைய உண்டான ஒரு தோஷங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பாவங்களை பொறுத்தருள்கிறாள் அம்பாள். அதை சுக்குநூறாக உடைக்கிறாள். அம்பாளுடைய நாமத்தை சொல்ல 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 அந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைகின்றன அப்படின்றது அர்த்தம். அடுத்து 71வது ஸ்லோகம். ஏகமாத்ரா, த்விமாத்ரா, த்ரிமாத்ரா, மூணையும் ஒரே மாதிரி பார்த்துடலாம். ஏகமாத்ரான்னா ஒரு மாத்திரை அளவு, அ அப்படின்னு சொல்லக்கூடியது. த்ரிமாத்ரா அப்படின்னா அ உ சேர்ந்தது. த்விமாத்ரானா 2 மாத்திரைகளாக இருக்கக்கூடியது. ஸோ 3. இப்போ இதை வேறு விதமாக எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, ஜீவாத்மாவினுடைய நிலைகள்னு சொல்லக்கூடிய கனவு, விழிப்பு, உறக்கம் அப்படிங்கிற 3 நிலைகள் அதையும் குறிக்கும். ஸோ அப்படிப்பட்ட 3 நிலைகளிலும் இருக்கக்கூடியவள் அம்பாள். அர்த்தமாத்ரா, அர்த்தமாத்திராங்கிறது ஓம்காரம் பிரணவ மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் இம்முங்கிறது அர்த்த மாத்திரை, அதாவது பாதி மாத்திரை அளவு, அரை மாத்திரை அளவுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாத்திரை வடிவமாக இருக்கக்கூடியவள் அர்த்த மாத்திரா. பரா, பரான்னா மிக உயர்ந்தவள், பரம்பொருள், பராசக்தி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? பரபிரம்மம், இதெல்லாம் பரன்னு சொல்கிறப்போ நம்மை தாண்டினது, சிந்தனைக்கும் அறிவுக்கும் கண்களுக்கும் எல்லாத்துக்குமே எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடியவள் பரா. அனைத்திற்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தியானவள். சூக்ஷ்மா, சூக்ஷ்மானா சபிள் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், ஸ்டபிள் ஸ்டேட்டு. ஸோ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடியவள், அணுக்களுக்குள்ளே கூட இருக்கக்கூடியவள், அணுவிற்கு அணுவாய் இருக்கக்கூடியவள். சூக்ஷ்மார்த்தா, சூக்ஷ்மார்த்தான்னு இந்த இடத்துல திருப்பியும் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, வேதங்களுடைய மறைபொருள், அதாவது வேதங்களே மறைன்னு சொல்லப்படுறது. ஸோ வேதங்களுடைய சாரமாக குஹ்யமாகன்னு சொல்லுவா, எல்லாமே ரகசியமாக இருக்கிறது அப்படின்னு. அப்போது கண்ணுக்கு தெரியாத புலப்படாமல் இருக்கிறதுனால சூக்ஷ்மார்த்தா, மிக முக்கியமான உண்மைகளாக வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அர்த்தபரா அபரா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இகலோக இன்பங்கள், இங்கே கிடைக்கக்கூடிய இன்பங்கள், அதுக்கப்புறமா பரலோகத்தில் கிடைக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய மோட்சம், பரமபதம்னு சொல்லக்கூடிய இரண்டுக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவள். அர்த்த பரா அபரா. அர்த்தங்கிறது இந்த திங்ஸுன்ற மாதிரியான அர்த்தம். இந்த உலகத்துக்கு தேவையானது என்னென்னவோ, நமக்கு தேவையான பொருள், ஐஸ்வர்யம், அது இதுன்னு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அந்த அர்த்தங்களையும் சரி, மோட்சம் பரலோகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய மோட்சமும் சரி, எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இப்போது 72வது ஸ்லோகம் தொடங்கி 74வது ஸ்லோகம் வரைக்கும் உள்ள மீனிங் பார்க்கலாம். ஏகவீரா, சில புக்கில் ஏகவீர்யான்னு போட்டிருக்கோம். ஏகவீரா விசேஷாக்கியா ஷஷ்டி தேவி மனஸ்வினி.
நைஷ்கர்மியா நிஷ்கலா லோகா ஞான கர்மாதிகா குணா ச பந்து ஆனந்த சந்தோகா व्योमाकारा अनिरूपिता गद्य पद्यात्मिका वाणी सर्वालंकार संयुता साधु बंध पदन्यासा सर्वौको घटिकावलिः षट्कर्मा कर्कशाकारा सर्वकर्म विवर्जिता एकवीरा विशेषाख्या षष्टिदेवी मनस्विनी नैष्कर्म्या निष्कला लोका ज्ञानकर्माधिका गुणा सबन्ध्वानन्दसन्दोहा व्योमाकारा निरूपिता गद्यपत्यात्मिका वाणी सर्वालङ्कारसंयुता साधुबन्धपदन्यासा सर्वौको घटिकावलिः षट्कर्मा कर्कशाकारा सर्वकर्म विवर्जिता एकवीरा विशेषाख्या षष्टिदेवी मनस्विनी नैष्कर्म्या निष्कला लोका ज्ञानकर्माधिका गुणा सबन्ध्वानन्दसन्दोहा व्योमाकारा निरूपिता गद्यपत्यात्मिका वाणी सर्वालङ्कारसंयुता साधुबन्धपदन्यासा सर्वौको घटिकावलिः षट्कर्मा कर्कशाकारा सर्वकर्म विवर्जिता ஏகவீரா தனியாக ஒரு ஆளாக இருந்து அசுரர்கள் எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய லலிதாம்பிகை அப்படித்தானே இல்லையா? பாண்டாசுரனை தனி ஒருத்தியாக இருந்து தான் அசுரனை அழித்தாள். ஸோ வீரத்தோட சிகரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். விசேஷாக்கியா ஒரு தனியான ஸ்பெஷல் கேட்டகரியில் அம்பாளுடைய தனி புகழ். எல்லாவற்றிலையுமே அம்பாள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அவதாரங்கள்லேயுமே அம்பாளுக்கு ஒரு தனி புகழ். அம்பாள் சாந்த ஸ்வரூபியாக வந்தாலும் சரி, காளி மாதாவாக உக்கிரமாக வந்தாலும் சரி, எல்லா நேரத்திலுமே அம்பாளுக்கு தனி புகழ் பெற்றவள். சஷ்டி தேவி, சஷ்டி தேவிங்கிறது 6வது அம்சமாக பார்க்கக்கூடியவள். குழந்தைகளின் தெய்வமாக கருதக்கூடியவள். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம சஷ்டி தேவியை வழிபடணும். மனஸ்வினி, பக்தர்களுடைய மனதை நல்ல வழியில் திருப்பக்கூடியவள். மனதானது அம்பாள் பக்கம் போக போக நம்ம மனது ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு கலங்கிறது, டிப்ரெஷன் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மனதை உறுதியாக்கக்கூடியவள் அம்பாள். நைஷ்கர்மியா, நம்மளை மாதிரி கர்ம வினைகளுக்கு கட்டுப்படாதவள் அம்பாள். நமக்கு மோட்சத்தை தரக்கூடியவள். நம்மளுடைய கர்ம வினையை அகற்றி மோட்சத்தை தரக்கூடியவள். அவளுக்கு எந்த ஒரு கர்ம வினையும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் நைஷ்கர்மியா. நிஷ்கலா லோகா, இந்த கலாங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம சந்திரனுக்கு 15 நாட்கள் சின்ன சின்னதாக அதோடைய கலைன்னு சொல்லுவா. அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது, திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது இல்லையா? ஸோ இது மாதிரி களங்கம் இல்லாத பூரணமான ஒளியை கொடுக்கக்கூடியவள் நிஷ்கலா. அந்த கலைங்கிறது ஹாஃப் மூன் இல்லைனா இந்த க்ரெசன்ட் மூன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கலை வடிவம் இல்லாமல், கலைங்கிறது இந்த இடத்துல பாதி வடிவம், பாதிங்கிறது மாதிரி. ஸோ அப்போ நிஷ்கலா அப்படின்னா பாதி இல்லாமல் முழுமையான ஒளியால் இந்த உலகத்தை நிரப்பச் செய்கிறவள் அம்பாள். ஞான கர்மாதிகா, ஞானத்திலும் செயல்கள் செய்கிறதுலையும் எல்லாவற்றிலும் மேலானவள். கர்மாதிகா, அதிகான்னா உயர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். குணா, குணாங்கிறது இந்த முக்குணங்கள் நம்ம சொல்லக்கூடிய சத்வகுணம், ராஜசகுணம், தமோகுணம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு சொல்லக்கூடிய 3 குணங்களுக்கும் ஆதாரமானவள். அடுத்த ஸ்லோகம் சபந்த்வானந்த சந்தோகா. இப்போது நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருக்கா இல்லையா? குடும்பத்தில் இரத்த சம்பந்தங்கள், அம்மா அப்பா, குழந்தைகள், அதுக்கப்புறமா உறவினர்கள், சுற்றத்தார்கள், மென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மை சுற்றி நமக்கு நல்லதே நினைக்கக்கூடியவர்கள், அதற்கப்புறம் நண்பர்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறா. நம்ம பிறந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதை சுற்றி, இவங்களை சுற்றி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதை தரக்கூடியவள் அம்பாள்.
வியோமாகாரா, வியோமாங்கிறது ஆகாசம், ஆகாசத்தை போல எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியவள், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவள். அடுத்த நாம அனிரூபிதா, அம்பாள் இப்படித்தான் இருப்பா அப்படின்னு யாராலையும் வரையறுத்து சொல்ல முடியாது, அப்படி இருக்கக்கூடியவள், எல்லா இடங்களிலும் எல்லா விதமான வடிவங்களையும் எடுக்கக்கூடியவள் அனிரூபிதா. கத்ய பத்யாத்மிகா, இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்குது, கத்யம் பத்யம்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று கவிதை வடிவில் இருக்கும், இன்னொன்று உரைநடை வடிவில் இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஸோ 2க்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவள். இலக்கிய வடிவங்கள் 2த்துலேயுமே அம்பாள் தான் அதுக்கு ஆதாரமாக இருக்காள். வாணி, வாணிங்கிறது நமக்கு தெரியும், பேசும் பேச்சாக இருக்கக்கூடியவள். அப்போ அக்ஷரம், எல்லா அக்ஷரமாகவும் அம்பாள் தான் இருக்கா. அக்ஷர தொடக்கமே அம்பாள்கிட்டேருந்து தான் வருது. ஸோ அப்போ அக்ஷர ரூபமாக இருக்கும்போது பேச்சுக்கும் அவள் தான் ஆதாரமாக இருக்கிறாள். அதை தான் நம்ம சரஸ்வதி தேவியாக நம்ம வழிபடுறோம் அம்பாளை. சர்வாலங்கார சம்யுதா, சர்வ அலங்கார சம்யுதா, அனைத்து விதமான நவரத்தனங்களாலான எல்லாத்தையுமே அணிந்திருக்கக்கூடியவள். அதில் அம்பாளுடைய குணங்களும் இருக்கும். இந்த மாலைகளில் அக்ஷர மாலைகளும் இருக்கும். லலிதா சகஸ்ரநாமத்திலே எல்லாத்துலேயும் பார்த்தாலுமே அக்ஷர மாலைகளை போட்டிருப்பாள் அம்பாள். ஸோ இப்படியாக எல்லா விதமான சர்வ அலங்கார சம்ஹிதையாக அம்பாள் இருக்கா. அடுத்த நாம சாதுபந்த பதன்யாசா. சாதுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய சாதுக்கள், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய எல்லா விதமான செயல்கள் அனைத்துலேயுமே அம்பாள் இருக்கா. ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி எல்லாத்துலேயுமே அம்பாள் கூடவே இருக்கா. சாதுபந்த பதன்யாசா. சர்வவுகோ, இப்போ அனைத்து உயிர்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடியவள். அது சின்ன உருவமாக இருந்தாலும் சரி, பெரிய உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடியவள். கடிகாவலி, ஆவலினா திருப்பி திருப்பி வர்றதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம கடி அப்படிங்கிறது டைம், காலம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மிகச்சிறிய டைம்னு சொல்கிறது, நம்ம சொல்கிறது செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னும் நம்ம பெருசாக சொல்கிறது யுகம் இல்லையா. காலத்தினுடைய அளவீடு நம்ம சொல்லும்போது காலத்தை நம்ம டியூரேஷன் சொல்லும்போது யுகம், ஒரு யுகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப பெரிதாக இருக்கிறத. ஸோ அப்போ செகண்ட்ஸ்லேருந்து யுகம் வரைக்கும் உள்ள இந்த காலம் இருக்கிறது எல்லாமே அம்பாள் கையில் இருக்குது. அந்த சுழற்சி ஃபுல்லுமே அம்பாள்கிட்ட தான் இருக்குது. அடுத்து ஷட்கர்மாங்கிறது 6 விதமான கர்மங்கள் வேதிக் இதில் ட்ரெடிஷனில் சொல்லியிருக்கு. படிக்கிறது, அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, தானம், தபம், யஜ்ஞம், இந்த மாதிரியான 6 விதமான கர்மாக்கள் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அந்த எல்லா செயல்கள்லேயும் அம்பாள் இருக்கக்கூடியவள். கர்க்கஷாக்காரா, மொழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இப்போ நம்மளுக்கு கச்சடா தபர அப்படிங்கிறது வல்லினம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அது மாதிரி இந்த வல்லினம் எழுத்துக்களை எல்லாம் சமஸ்கிருத வியாக்கரணத்தில் இலக்கணத்தில் பார்த்தோம்னா கர்க்கஷ வியஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது கர்க்கஷாக்காரா அப்படின்னா அந்த எழுத்துக்களாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு விதமான மீனிங். இன்னொரு விதமான மீனிங், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா சொல்கிறதுக்கு, ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரொனன்சியேஷனாக இருக்குது, அதனால தான் அதை கர்க்கஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யார் தீயவர்களோ அசுரர்களோ அவர்கள் எல்லாருக்குமே வஜ்ரம் மாதிரி கடினமாக இருக்கா அம்பாள். சர்வ கர்ம விவர்ஜிதா, இந்த பிரபஞ்சத்தை படைத்தாலும் அதை காப்பாற்றினாலும் ப்ரொடெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அழித்தல்ங்கிற தொழிலை பண்ணினாலும் முத்தொழில்களை பண்ணினாலும் அம்பாளுக்கு அதில் எந்த ஒரு பயனும் எதிர்பார்க்கறதில்லை, பற்றற்று செய்யக்கூடியவள். சர்வ கர்ம விவர்ஜிதா, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள் அம்பாள். 69வது ஸ்லோகத்திலேருந்து 74வது ஸ்லோகம் வரைக்கும் உள்ள சகஸ்ர நாமாவளியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் ஜம்பின்யை நமக, ஓம் ஜிரும்பின்யை நமக, ஓம் ஜிரும்பகாரிண்யை நமக, ஓம் கணகாரிகாயை நமக, ஓம் ஷரண்யை நமக, ஓம் சக்ரிகாயை நமக, ஓம் அனந்தாயை நமக, ஓம் சர்வ வியாதி சிகித்சக்கியை நமக, ஓம் தேவக்கியை நமக, ஓம் தேவசங்காஷாயை நமக, ஓம் வாரிதயே நமக, ஓம் கருணாகராயை நமக, ஓம் ஷர்வர்யை நமக,
ஓம் சர்வசம்பன்னாயை நமக. ஓம் சர்வ பாப பிரபஞ்சின்யை நமக. ஓம் ஏகமாத்ராயை நமக. ஓம் த்விமாத்ராயை நமக. ஓம் த்ரிமாத்ராயை நமக. ஓம் ததாபராயை நமக. ஓம் அர்த்தமாத்ராயை நமக. ஓம் பராயை நமக. ஓம் சூக்ஷ்மாயை நமக. ஓம் சூக்ஷ்மார்த்தாயை நமக. ஓம் அர்த்தபராயை நமக. ஓம் அபராயை நமக. ஓம் ஏகவீராயை நமக. ஓம் விசேஷாக்கியாயை நமக. ஓம் ஷஷ்டீதேவ்யை நமக. ஓம் மனஸ்வின்யை நமக. ஓம் நைஷ்கர்மியாயை நமக. ஓம் நிஷ்கலாலோகாயை நமக. ஓம் ஞான கர்மாதிகாயை நமக. ஓம் குணாயை நமக. ஓம் சபந்த்வானந்த சந்தோகாயை நமக. ஓம் வியோமாகாராயை நமக. ஓம் அனிரூபிதாயை நமக. ஓம் கத்ய பத்யாத்மிகாயை நமக. ஓம் வாண்யை நமக. ஓம் சர்வாலங்கார சம்யுதாயை நமக. ஓம் சாது பந்த பதன்யாசாயை நமக. ஓம் சர்வௌகோ கடிகாவல்யை நமக. ஓம் ஷட்கர்மாயை நமக. ஓம் கர்க்கஷாகாராயை நமக. ஓம் சர்வ கர்ம விவர்ஜிதாயை நமக.